தலைமுடி வளர்ச்சிக்கான ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: செம்பருத்தி பூ விழுது, கசகசா விழுது, திரிபலா பொடி. இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு மருந்து செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் செம்பருத்தி விழுது எடுத்துக்கலாம். செம்பருத்தியை காம்பெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு நல்லா விழுதா அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இது கூட கசகசா விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கசகசாவை நல்லா அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சா அதுக்கப்புறமா அரைச்சோம்னா நல்லா ஈஸியாக அரையும். இப்போ இதோட 1 ஸ்பூன் திரிபலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி அடிச்சுக்கலாம். இப்போ இந்த மருந்து தயாராகிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் செம்பருத்தி பூ விழுது, கசகசா விழுது, திரிபலா பொடி மூணுத்தையும் நல்லா சேர்ந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சா இந்த மருந்து தயார். அன்பார்ந்த நேயர்களே, இந்த செம்பருத்தி பூ, கசகசா அரைத்த விழுது, திரிபலா பொடி இது மூன்றும் சேர்த்து ஒரு களிம்பு ஒன்று தயார் செஞ்சுருக்கோம். இந்த களிம்பை காலை நேரத்தில் தலையில் நல்லா தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கும்போது தலையில் இருக்கக்கூடிய பொடுகு தொல்லை படிப்படியாக குறையும். அதே மாதிரி பேன்கள் இருந்தாலும் குறையும். அதுக்கப்புறம் முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும். சிலருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது முடி நிறையா கொட்டும். அந்த முடி உதிர்வதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதே மாதிரி செம்பட்ட முடியை நல்லா கருப்பாக வளர செய்வதற்கும் இந்த களிம்பு அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாகி ஒரு சில ஹார்மோன்கள் சுரக்கும் போது மனநோய் பாதிப்பு வரக்கூடும். அந்த ஹார்மோன் சுரப்பை கண்ட்ரோல் செய்வதற்கும் மனநோயை போக்குவதற்கும் இந்த களிம்பு அதிக அளவில் பயன்படக்கூடியது. முக்கியமாக தலை உஷ்ணம் படிப்படியாக குறையும் போது கெட்ட ஹார்மோன்கள் படிப்படியாக குறைஞ்சிடும். அப்போ மனது நல்லா சுறுசுறுப்பாக செயல்படும். இது மனது சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு மூளையில் சுரக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டரின் அளவு சம அளவில் இருக்கும்போது மனநோய் பாதிப்பு படிப்படியாக குறையும். அந்த மனநோய் பாதிப்பை போக்குவதற்கும் பொடுகு தொல்லையை போக்குவதற்கும் முடி நன்றாக வளர செய்வதற்கும் இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதே மாதிரி கண்களில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் கண்களில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளில் இரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா கண் பார்வை படிப்படியாக குறையும். அந்த கண்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பை போக்கி கண் பார்வை தெளிவாக தெரிய செய்வதற்கும் இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. முக்கியமாக உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு அதிக அளவில் பயன்படுது.